ஆதியே துணை. ஆதியை அறிய இறைவனின் வேத வாசகங்கள் துணை. மனிதனாகப் பிறந்தவன் கடமை என்ன என்பது யாருக்கும் தெரியாது. தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேதத் தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவப்பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவ குருபிரானை சந்திப்பதுவே மனிதனின் முதல் கடமை. பிறகு அவர்களது தயவால் சகல தவ ஆதிக்கமும் கைகூடும். அத்தகைய முக்தி உருவாகிய தேவகுருவை சந்தித்த பின்னரும் இவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டாதிருந்தால் ஆடிக்கொண்டே இருக்கிற ஊசியினிடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். இது இறைவனின் திருவுருவாகிய வேத வாசகம். மனிதனாக பிறந்தவனுடைய முதல் கடமை என்ன? ஒரு மெய் குருபிரானை சென்றடைவது. அதுதான் மனிதனுடைய முதல் கடமை. இது யாருக்கும் தெரிவதில்லை. அப்போ குரு பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய, இப்போ தன் ஜீவனை தன் அறிவை அப்படின்னு சொல்லும் பொழுது அது நம்மை குறிக்கல, நம்ம அந்த மாமிச பிண்டத்தை அது குறிக்கல. அப்ப தன் அப்படிங்கிறது இறைவனை தான் குறிக்குது. இப்ப தன் ஜீவனை தன் அறிவை தரிசிக்க செய்யவல்ல வேத தலையாகிய மூல மந்திரத்தை காட்சி ரூபத்தில் அறிவிக்கவல்ல தன் நாமத்தை நேருக்கு நேர் தரிசிக்க இவனை தேவ பிறப்பாகிய மறுபிறப்பில் ஆக்கவல்ல ஒரு தேவ குருபிரானை சந்திக்கணும். அதுதான் மனிதனுடைய முதல் கடமை. அது நம்பர் 1. அத பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் முழு மனத்தோடு அவர்கள் பால் ஒட்டி இருக்க வேண்டும். அந்த மெய் ஒட்டுதல் வேண்டும். அப்போ அந்த சந்தேகம், அந்த ஒரு ஒட்டாமல் இருப்பது, வெறும் பொழுதுபோக்காக வாயினால் ஒரு மூல மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பது அல்லது வாசகங்களை படிப்பது, நம்பிக்கை இல்லாமல் இருப்பது பயனல்ல. அப்ப அந்த பக்தின்ற ஒரு விஷயம் நம்ம நேற்று போன பதிவுல பார்த்தோம் இல்லையா? இப்ப பக்தினா டிவோஷன் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு செயலையுமே பக்தியோட நம்மளால செய்ய முடியும். அதுல முழு ஈடுபாடோட இருக்கிறதுக்கு பேரு தான் பக்திங்கிறது பேரு. அதுக்கு அந்த ஃபுல் டெடிகேஷன், ஃபுல் டிவோஷனோட, ஃபுல் ஃபோக்கஸோட அர்ப்பணிச்சிடுறது நம்மளையே, அதற்கு பேர் தான் பக்தி இல்லையா? அப்போ நம்ம முழு மனதோடு அவர்கள் பால் ஒட்ட வேண்டும். அப்படி நம்ம ஒட்டல அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆடிக்கிட்டே இருக்கிற அந்த ஊசி உடைய காது இருக்கு இல்லையா, அதுல நூலை கோக்க முடியுமா? ஒரு ஊசி ஆடிக்கிட்டே இருந்தா. அது போல நாமளும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கோம். நம்பலாமா வேணாமா, சந்தேகமா இருக்கே, பண்ணலாமா வேணாமா, இவர் நம்மளுக்கு முக்தி கொடுப்பாரா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு மனம் தாவிக்கொண்டே இருக்கிறதா ஆடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஆடிக்கொண்டே இருக்கின்ற ஊசியின் இடத்தில் எப்படி நூலை கோர்க்க முடியாதோ அப்படியே இந்த மெய்யையும் இவன் உள்ளத்தில் புகுத்த முடியாமல் போகும். அப்போ உள்ளம் அப்படிங்கிறது அந்த ஊசியினுடைய அந்த துவாரம் மாதிரி. அப்போ அந்த நூலுங்கிறது அந்த மெய் மாதிரி. அப்ப அந்த மெய்யை வந்து அந்த உள்ளத்துல கோர்க்க முடியாது அவன் ஆடிக்கிட்டே இருந்தானா அப்படிங்கறது அந்த அற்புதமான வாசகம் வந்து நமக்கு எடுத்து காட்டுகிறது. குரு பக்தி. குரு பெருமான் தான் இறைவனை நமக்கு காட்டுவார். ஒரு மெய் குரு பிரானாலதான் இறைவனை நமக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறத இந்த வேத வாசகம் இந்த அடியனுக்கு உணர்த்துகிறது. உங்களுக்கும் அது புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக இறக்கப் பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. இப்போ எந்த ஒரு வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் இதுதான் அதற்கு பொருள் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டெசிஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே இதை பல முறை பேசினது போல அவரவருடைய அறிவு நிலை, அவங்களோட நினைவு எதுல இருக்கோ, இப்போ காலையில எழுந்துக்கும் போதே நீங்க வந்து ஒரு வீட்டுல வந்து ஏதோ ஒரு டென்ஷனோடு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க நினைவு வேற மாதிரி இருக்கும். உங்க நினைவு இதுல வராது. அப்போ உங்க நினைவு எதுல பழகி இருக்கு, எதுல புழங்கி இருக்கு, எந்த அளவுக்கு உங்க நினைவு வேதத்துல பழகி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பொருள் வந்து அவரவருக்கு புலப்படும். ஒருத்தருக்கு புலப்படுற பொருள் இன்னொருத்தருக்கு புலப்படாது. அதே போல இதற்கு உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறது இறைவனே நமக்கு வந்து சொன்னாலே ஒழிய அது நம்மளுக்கு உண்மையான பொருளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவில்லை.
அந்த அளவுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளவு பொருள் அதுல வந்து பொதிந்திருக்கிறது. ஆனா இருந்தாலும் நம்முடைய அறிவு நிலைக்கு இப்போதைக்கு எப்படி அது புலப்படுதோ, எப்படி விளங்குதோ அப்படி நாம புரிந்து கொள்ளலாம். அப்போ உன் ரட்சிப்புக்குரிய அப்போ ரட்சிப்புன்னா என்னது? நம்மை ஒரு ஒரு துன்பத்துல நம்ம இருக்கிறோம். அந்த துன்பத்திலிருந்து மீட்டு எடுப்பவர் தான் ரட்சிப்பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரட்சிப்பவர்னா பாதுகாவலர், ப்ரொடெக்டர் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த பிறவி என்கிற இந்த பெருங்கடலில் இருந்து நம்ம மீட்பவர் யாரு? அவர் தான் ரட்சிப்பவர் நம்மை. அப்போ உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலை இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்போ அந்த நம்மை பாதுகாக்கக்கூடிய நம்ம இந்த பிறவியில பெருங்கடலிலிருந்து மீட்டு எடுத்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடிய அந்த ரகசிய செயல் ஆக்ஷன் அதுதான் இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? அந்த வாக்கியங்கள் செயலுடையது. அது வெறும் வாக்கியம், வேர்ட்ஸ், வெறும் வந்து லெட்டர்ஸ் கிடையாது. அதில் செயல் இருக்கிறது. செயலுடைய வாக்கியங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க அப்படிதான் அடியனுக்கு இப்ப விளங்குது. அப்போ அந்த செயல் நம்மை அந்த பிறவி பெருங்கடலிலிருந்து மீட்கக்கூடிய அந்த செயல்தான் இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது. அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீத உன்னதம் உடையது. அப்போ அதை செவியில் வாங்கி, செவி உணவு பத்தி நம்ம பேசணும் இல்லைங்களா? செவி உணவு தான் ஜீவனுக்கான உணவு, சரிங்களா? அப்போ அந்த செவி உணவு அதை பத்தி தான் இங்க பேசுறாங்க. அதை உன் செவியில் வாங்கி சிந்திக்கணும். அதுக்குதான் நமக்கு அந்த மனிதனுக்கு அந்த அறிவுங்கிற ஒரு விஷயம், மனிதனுக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையாங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனா அதற்கு தான் அந்த மனித பிறப்பு கொடுத்தது. அதை செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. இப்போ ஆனா வள்ளல் பெருமான் சிம்பிள் என்ன சொல்றாரு? இறைவனை தோத்தரிப்பதனால். அப்ப இறைவனை தோத்தரிக்கிறதுனா என்னது? நம்மளுடைய தேவைகளுக்காக பண்றது கிடையாதுன்றதையும் நான் போன பதிவுல சொல்லிட்டேன். தோத்தரிப்பதுனா இறைவனை மட்டுமே, அவனை மட்டுமே நினைத்து, அவனுடைய அந்த பெருங்கருணையை நினைத்து மனம் கசிந்து உருகுவதுதான், சரிங்களா? அப்ப இறைவனை தோத்தரிப்பது மூலமாக உடலில் பல கோடி பங்கு உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்ளலாம்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வாசகத்தில் இறைவன் என்ன சொல்றாருன்னா, அந்த வாக்கியங்கள், அந்த ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயல் தான் இங்க வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது அல்லவா? அப்ப அந்த வாக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? செவியில வாங்கணும். வாங்கி இப்ப நீங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப செவியில வாங்குறீங்க, நீங்க எல்லாரும் சிந்திக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க எல்லாரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தவத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது. அப்ப நீங்க தவத்தை விட ஒரு பெரிய விஷயத்த இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வாசகத்தை உங்க காதால கேட்கறது மூலமாக. அப்ப அதுதான் செவி உணவு. அப்ப அதை காதுல வாங்கணும், சிந்திக்கணும், மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேசி என்ன பண்ணணும்? ஜீவனை வனப்படைய செய்யறது. முதல் வாசகத்துல நம்ம குரு பெருமானனுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். ஒரு குரு என்பவர், ஒரு தெய்வ குரு பெருமான் அப்படிங்கிறவரை கட்டாயம் நம்மளுக்கு தேவை. அவர்கிட்ட எப்படி நம்ம ஒட்டி இருக்கணும் இந்த மெய்யை பெறுவதற்குங்கிறத பார்த்தோம். அடுத்த வாசகத்துல இந்த வேத வாக்கியங்கள், அதை படித்து மற்றவரிடம் பேசுவது, அதனுடைய உன்னதம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு வாசகம் நம்ம பார்க்கலாம். ஆதியே துணை. மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேற யௌவனமடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. இது இறைவனின் திருவுருவாகிய வேதவாசகம். மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதி. இப்ப சந்நிதினா நம்ம கோவில் சந்நிதின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு நீங்க அப்படியே புரிஞ்சுக்கோங்க. ஆனா அது உண்மையான அர்த்தம் அது கிடையாது. சந்நிதினா பிசிக்கலா ஒரு குரு பெருமான் இருக்கிறாரு, அவர் இருக்கிற அந்த இடத்துல போய் நம்மளோட ஜீவன் வேற உடல் எடுக்குது. ஜீவன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பிசிக்கல், சரிங்களா? அது வந்து சூக்குமமாக இருப்பது. அது வந்து அதுக்கு நம்ம இப்போ இந்த உடல் அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஜீவன் தான். ஜீவன் இல்லாமல் இந்த உடல் வெறும் காற்றடைத்த பை தான். ஜீவன் இல்லாம இந்த உடலால எங்கேயும் அசைஞ்சு போக முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, எதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. யார் அப்பா, யார் அம்மா, யார் கணவன், யார் மனைவின்ற எந்த ஒரு நினைவுமே அந்த உடலுக்கு இருக்காது. அந்த உடல் இயங்காது. அந்த உடலுக்குள்ள வந்து ஜீரணம் நடக்குது, கழிவுகள்லாம் வெளியேற்றப்படுது, நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எதுவுமே நடக்காது. அப்ப ஜீவனுக்கு தான் அங்க முக்கியத்துவம் இருக்கு. வைக்கப்பட்ட பெயர் கூட பாத்தீங்கன்னா உடலுக்காக வைக்கப்பட்ட பெயர் அதல்ல, அது ஜீவன். அப்ப ஜீவன் தான் உன்னதம் உடையது, உடல் கிடையாது.
உடல் வந்து நாற்ற உடல், அது பஞ்சபூதங்களால் ஆனது, அது அழிந்தே போகக்கூடியது. அது எவ்வளோதான் வல்லமை இருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் சில வருடங்களுக்கு மேல அதை நாம் பாதுகாக்க முடியாது, அது தேவையும் அல்ல. அப்ப ஜீவன் தான் உன்னதம் உடையது. அப்போ ஒரு தேவ குரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது. உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை, அப்ப அந்த வர்ணனையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜீவனுடைய உன்னதத்திலே. அது முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேற யௌவனம் அடைகிறது. இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அப்ப அந்த சத்திய யுகம், அந்த ஒரு என்ன பேர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப தெய்வ குபேர பூவன காலம் அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் அது வரப்போகுது, அது எல்லாம் அழிஞ்சு போய் புதுசா வரப்போகுது அப்படிங்கிறது அல்ல. அப்போ ஒரு குருபிரான், தெய்வ குருபிரானிடம் நாம் சரணடையும் பொழுது அவருடைய தரிசனை ஊற்றத்திலே அந்த ஜீவன் இருக்கும் பொழுது அது வேறு உடல் எடுத்து அது வனப்படைகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுக்கு அந்த தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து திடீர்னு உலகமே அப்படியே மாறிடும், அப்படியே வேற டைமென்ஷனுக்கு போய் அப்படியே எல்லாம் மாறி ஆட்டோமேட்டிக்காவே எல்லா திரைகளும் விலகி, பச்சை திரை அந்த திரையெல்லாம் விலகி அந்த ஜீவன் முயற்சி எடுக்கணும் அல்லவா? அப்போ அந்த வாசகங்களை படித்து அதை மற்றவர்களிடம் பேசி அதை பற்றி சிந்தித்து இதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லையா? எந்த முயற்சியுமே செய்யாமல் டைரக்டா அப்படியே எல்லா திரையும் விலகி அப்படியே வேற டைமென்ஷன் போய் வேற உடல், அப்படி அல்ல. இங்க வந்து இன்னைக்கு நம்ம 3 வாசகங்கள் பார்த்துருக்கோம். இந்த 3 வாசகங்களை நீங்க திரும்பவும் கேளுங்க. உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி புரியாது, புரிதல்கள்ல கண்டிப்பா மாறுதல் இருக்கும். நாம ஆக மொத்தத்துல ஒரு குரு பெருமானிடம் சரணடைதல் வேண்டும். அவரோடு மெய்யாக நாம் மெய் ஒட்டுதலில் இருக்க வேண்டும். அப்ப அவருடைய தரிசனை ஊற்றத்திலே அது வந்து யாரையும் சட்டை பண்ணாத வலிமை, அந்த ஜீவனுக்கு வலிமை ஏற்றணும், ஜீவனுக்கு வலிமை ஏற்றுவது, அதை வனப்படைய வைப்பது, அதுதான் வந்து இலக்கு, அதுதான் கோல். அப்ப இவ்வாறு தன் ஜீவன் வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது. அப்போ அந்த குரு பெருமானுடைய இலக்குக்கு நேராக நாம் நிற்க வேண்டும், அவரிடம் சரணாகதி அடைதல் வேண்டும். சரிங்களா? இப்போ உடல்னா நம்ம நினைவு, எல்லாரோட நினைவுலையும் இந்த பிசிக்கல் பாடி தான் நினைவுக்கு வரும், அது தவறே கிடையாது. ஏன்னா அப்படிதான் நம்ம பழகி வர்றோம், அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நிமிஷமும் அப்படித்தான் அது நினைவுக்கு வரும், அது தவறல்ல. அப்ப நினைவை நாம் வாக்கியங்களிலேயே நம்ம வைத்து சிந்திக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது வருது. இப்போ அந்த மெய் குரு பெருமானின் தரிசனை ஊற்றத்தினாலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்கிறது. இப்ப தரிசனைனா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா போயிட்டு ஒருத்தரை பார்த்துட்டு வர்றதுக்கு பேரு தரிசனம் கிடையாது. தரிசனத்துக்கு உரியவர் யார் அப்படின்னா ஒரு குரு. அதாவது இருளை நீக்கி ஒளியை நமக்கு கொடுக்கிறார், ஒளியை கொடுத்து இதுதான்ப்பா உண்மை, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா குரு. அப்போ அப்படி இருளை நீக்கி ஒளியை புகுத்துகிறார் பாருங்க, ஒளியை கொடுத்து அந்த சுடரை ஏற்றி வைக்கிறார் இல்லையா, அவர் தான் தரிசனைக்கு உரியவர். அவரை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். வேறுபட்ட ஒரு செயலை செய்பவருக்குடைய வார்த்தை தான் தரிசனை. அப்ப அவருடைய அந்த தரிசனை ஊற்றத்தினாலே அப்ப அந்த இருளை நீக்கிறாரு பார்த்தீங்களா, அறிவு விளக்கம் கொடுக்கிறாரு இல்லையா, தரிசனை நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு வாசகங்கள் மூலமாகவும் செவி உணவு மூலமாகவும் கிடைக்கும் பொழுது அந்த ஒரு களிப்புல, மகிழ்ச்சியில, அந்த ஊற்றத்துல என்ன ஆகுதுன்னா அந்த ஜீவனுக்கு வலிமை ஏற்றுறோம். நம்ம வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே, அதற்கு வசமாக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தான் தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது என்று கூறி எனது முக்தி பேருரை மீண்டும் மீண்டும் தொடரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.